மேடம். Thank you. How nice. என்ன ஷாக் மேடம். பாத்து So soft. உங்க விரல் ஒவ்வொன்றும் 1 லட்சம் பெறும். இன்ஷூர் பண்ணுங்க மேடம். தேங்க்ஸ். விரல் அங்க இல்ல. ஓ, இல்ல மக்கள் மறுமலர்ச்சி மன்றத்தின் சார்பாக உலக எய்ட்ஸ் விழிப்புணர்ச்சி தின ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த ஓடி வரும் இளைய தலைமுறையினரை வருக வருக என மக்கள் மறுமலர்ச்சி மன்றத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் புயல் வேகத்தில் ஓடி வந்து முதல் பரிசை தட்டிச் சென்ற இந்த இளைய தலைமுறைக்கு மக்கள் மறுமலர்ச்சி மன்றத்தின் சார்பாக பரிசினை வழங்குகிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கொடுங்க. புயல் வேகமா ஓடி வந்தீங்களா? ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? நோ, திடீர்னு ஏற்பட்ட ஒரு உணர்ச்சி, ஓடியே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஓடினேன். திடீர்னு அந்த உணர்ச்சி ஏற்பட காரணம்? ஒரு பெண் உணர்ச்சியை தூண்டியதோட அந்த பெண் நின்றுருந்தா கூட நான் இவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்க மாட்டேன். என் பின்னாடி ஓடி வந்து ஊக்குவிச்சாங்க. அவங்க மட்டும் உற்சாகப்படுத்தலன்னா நான் இந்த ரேஸ்ல ஜெயிச்சிருக்கவே மாட்டேன். பின்னாடியே வா. ஆமா, டேய் ஓடுறா ஓடுறான்னு எனக்கு அவங்க கொடுத்த உற்சாகத்துல தான் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடி வந்தேன். விட்டா அட்லாண்டா ஒலிம்பிக்ல ஓடி இருப்பேன். யார் சார் அந்த பெண்? உங்கம்மாவா? கிண்டலா? எந்த தாயாவது தான் மகனுக்கு கால் வலிக்க ஓடு துரத்துவாங்களா? ஏன் என் காதலி அந்த தேவரை தான் என்ன உற்சாகப்படுத்தினாங்க. நான் அவங்கள மனப்பூர்வமா காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். அவங்களோட கஞ்சாட கடத்த கூட போதும், நான் நெருப்பை தாண்டி கடல்ல கூட நீந்த தயாரா இருக்கேன். போய் சொல்றா பொறுக்கி. அட பாய், நீ உருப்படுவியா? இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. என்ன பார்க்கணும்னா நம்பர் 12 KM கோல் ஸ்ட்ரீட், சைதாப்பேட், மெட்ராஸ் 15ல வந்து பார்க்கலாம். உனக்காக காத்துட்டு இருப்பேன். குட் மார்னிங். டேய், என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? என்னண்ணே, கடன் கொடுக்கறவங்களோட அட்ரஸ் கடன் வாங்குறவங்களுக்கு தெரியாம எப்படி? எதுக்கு? கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா ஆள் வச்சு அடிக்கவா? அது இல்லண்ணே, கொஞ்சம் கௌரவமா இருக்கட்டுமேனு நேத்து உங்க அட்ரஸ் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டா அந்த பொண்ணு உன்னை இங்க தேடி வந்து உன்னை கட்டி புடிச்சு ஐ லவ் யூ சொல்லுவான்னு நினைக்கிறியா? ஏதோ நேர்மையான பையனா இருக்கிறேன்னு இறக்கப்பட்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா என்ன டார்ச்சர் பண்றியா? அண்ணே, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்பதான் காதல்ல பாதி கிணறு தாண்டி இருக்கேன். மீதி கிணத்து என்ன தாண்ட சொல்றியா? அது எப்படி பாதி கிணறு தாண்டறேன்னு சொல்றீங்க? வா, கிணத்துக்கு போலாம், தாண்டி காட்டு. அண்ணே, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஒரு பேச்சுக்கு நீ கரெக்ட்னு சொல்லு, உள்ள முடிச்சு வச்சிருவாங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் ஒளிச்சுக்கங்க. போடா, என் வீட்டுல வந்து என்னையவே ஒளி சொல்றியா? அந்த பொண்ணு வந்திருக்காங்க. வந்துட்டாளா? ஆமா, அந்த பொண்ணு மட்டும் இல்ல, கூட இன்னொருத்த வரான். யார் அவன்? போடா. ஹாய் பாபி. சரி. அண்ணே, நான் இல்லண்ணே, இவன் தானே. நான் இல்லண்ணே, எல்லாத்துக்காரன் அவன் தானே. பாக்கெட்டுக்குள்ள கைய விடுறான். அநேகமா கத்தியாத்தான் இருக்கு. இந்த வயலன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம், கண்ணை மூடுறான். கார்ல இருக்கிற பாப்பா இந்த கடுதாசியை உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. எவர் திங்கிறாங்க? டேய் மொட்டையா, வாடாங்க வா. ஏன் ராசா? உன் பேர் என்னடா? மயில்சாமி. மயிலு மயிலுன்னு கூப்பிடுவாங்க. போடா போடா.
ராசா இன்னைக்கு அடிங்க. கோவம் இவன் ஒரு ரவுடின்னு என்ன பயமுறுத்தியாடா? உருவம் அப்படின்னே என்ன உருவம்? ஏப்பா என்ன லெட்டர்? மேற்படி அட்ரஸில் இன்று மாலை 6:30 மணிக்கு சந்திக்கவும். சந்திச்சிருவோம். ஓம் அண்ணே என்ன மட்டும் தான் வந்து சந்திக்க சொல்லியிருக்கா. உங்க காதல் கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் கண்காணிச்சிட்டு தான் இருப்போம். இருப்போம். இங்க பாரு, அங்க வந்து அவங்க 2 பேரும் பேசும்போதும் கைய பிடிக்கும் போதும் விசில் அடிச்சு கலாட்டா பண்ண உன்னை பிச்சிருவேன். பிச்சிருவோம். இங்கேயே பிச்சிரண்டா. சார் இந்த ட்ரெஸ்ல மட்டும் அவ நம்மள பார்த்தா பிஞ்ச செருப்புலயே அடிச்சு துரத்திடுவா. மூடிட்டு வாடா. இது என்ன பெரிய ட்ரெஸ்ஸா? நீங்க வாங்கி கொடுத்ததானே? சரி கூப்பிடு. ஐயா 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 ஆ? ஏய், என்ன ஐயாக்களை கூப்பிட்டா கொய்யாக்களா வருது? இங்க மதுன்னு நீங்க வருவீங்கன்னு மயிலக்கா சொன்னாங்க, உட்காருங்க. உட்காரதா? சரி உங்களுக்காக ஸ்பெஷல் ஷோ ஏற்பாடு பண்ணிருக்கு, வாங்க. இடம் மாதிரி வாங்க ராசா. இப்ப நான் தடுமாறி போய் நிக்கிறேன். எது சொன்னாலும் எனக்கு கேட்க போங்கடா. கடைசி இந்த காட்சி பார்த்து போயிருவா. வாங்க. முடியடா. வணக்கம் சார். ஏய், அங்க என்னடா வேடிக்கை பாத்துருக்க? ஜாமீன் ஆர்டர் குடுறா. உள்ள இருக்க வேண்டியவெல்லாம் வெளிய இருக்கான், வெளிய இருக்க வேண்டிய நம்ம எல்லாம் உள்ள இருக்கிறோம். என்ன கோயின்சாமி சார் ஆள் இழைச்ச மாதிரி இருக்கிய? அது ஒண்ணும் இல்ல சார், சம்சாரா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறா. அதுதான் நீ அர்த்தராத்திரியில ரைடு போயிருக்க. சார் என்ன குழந்தைகளா சௌக்கியமா? அது யாரையா கருப்பு சீலை கட்டிட்டு இருக்கிறது? வசந்தி நேத்து தான் ஆந்திரால இருந்து வந்திருக்கு. நல்ல ஃபேமிலி கேர்ள். யோ, ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்து இருக்குது ஃபேமிலி நம்பர். ஏன் சார் இவனெல்லாம் நம்பி ஒரு காரியத்தில் இறங்க முடியுமா? சார் இந்த கலர் டிவி எல்லாம் என்ன விலை இருக்கும் சார்? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு டிவி வேணும். டிவி வேணுங்கிறது எவ்வளவு நேக்க கேட்குற மாதிரி ஜித்தையா நீ. சரி, ஒரு 29 இன்ச் டிவி வாங்கி கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுத்துரு. அப்பதான் நைட்ல டிவி பார்த்து ரைடு போகாம இருப்பான். தேங்க்யூ சார். குழந்தைகளை டச் பண்ணல. நான் அப்பவே சொன்ன வேண்டாம் வேண்டான்னு. எல்லாம் இந்த நாயால வந்தது. சரி விடுங்க, இதெல்லாம் எப்ப பார்க்க போறோம்? டேய், இது என்ன தாஜ்மஹாலா தஞ்சாவூர் பெரிய கோயிலா? போடா பண்ணாட பரதேசி பயமாவன். சார், சென்ட்ரல் ஜெயில போய் கல்லோடப்பமோ கழுதிம்பமோன்னு கவலையோடு உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஆனா குடுமியும் குல்லாவோட வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க சார். அண்ணே சும்மா இருக்கீங்களா? குடுமி சார் சும்மா இருக்க சொல்றேன் சார். இது கொடுமை இல்லப்பா, பங்கு. ஓ, பங்க் கடை வச்சிருக்கீங்களா? என்ன தெரியுதுங்க சார்? பார்பரியன்ஸ், நான் உங்க மேல இருக்கிற அக்கறையில உங்களை ஜாமீன் எடுக்க வரல. சரோஜா வீடு நான் ரெகுலரா போற வீடு. திடீர்னு போலீஸ் ரைடு வந்துருச்சுன்னு ஓன் அழுதா. செல்லுலார்ல போன் பண்ணி ஓன்னு அழுதா சார். தெரியாதனமா உனக்கு செல்லார் வாங்கி கொடுத்துட்டு ஏடா உயிர் எடுக்கிற? அவங்கள ஜாமீன் எடுக்க வந்தேன். சரி பாவமாச்சேன்னு உங்களே எடுத்தேன். தம்பி தப்பு பண்ணுங்க, இந்த வயசுல தான் பண்ணணும். இப்ப மனசு இடம் கொடுக்கலன்னா அப்புறம் மனசு ஆசைப்படும் போது உடம்பு இடம் கொடுக்காது. என்ன கட்டுமா சாக்ரட்டிஸ்? வாங்கம்மா. என்ன இருந்தாலும் முதலாளி தான். இப்ப என்ன நான் பெருச்சாளி நட சொன்னேன்? நாய என்ன மாதிரி பிகரே சும்மா கட்ட மாதிரி கப்புனு தண்ணிக்குள்ள வந்து நீஞ்சரா? அத பார்க்காம ஏன்டா ஒப்பாரி வைக்கிற? நான் அதுக்காக அல்ல, இப்படிப்பட்ட பேரலையே ஆண்டவன் அடுத்த நாட்டுல படைக்காம நம்ம நாட்டுல படைச்சு நம்ம கண்ணு முன்னாடியே டை வடிக்கல. அதை பார்த்து தண்டை ஆனந்த கட்டிட்டு விடுறேன். என்ன லெக்கு, என்ன லுக்கு. ஐயோ ஐயோ. டேய், 4 நாளைக்கு வாழ்ந்தாலும் இந்த ஸ்விம்மிங் பூல்ல வாட்ச்மேனா வாழ்ந்துட்டு செத்து போயிடணும். அதுக்கு பேர் தான்டா வாழ்க்கை. அதைத்தானே நான் சொல்றேன். எனக்கு ஒரு வாட்ச்மேன் வேலை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கலெக்ட் போட்ட துணியெல்லாம் துவைக்க தயாரா இருக்கேன். ஏன் அதை நாங்க துவைக்க மாட்டோமா? என்னமோ துணி துவைக்கிறது பெரிய தியாகி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறேன். டேய், சல சலன்னு பேசி என் கான்சன்ட்ரேஷன் கெடுக்காத. எப்படி நல்லா இருக்குல்ல? அண்ணே அவன் தான் சின்ன பையன் வேடிக்கை பாக்குறான்னா நீங்களும் கூட சேர்ந்துட்டு. யோ, இத பாக்குறதுக்கு சின்ன பையன் வேற பெரிய மனுஷன் வேறயா? சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பாத்திர வேண்டியது. விளையாடாம வாங்கினேன், எல்லாமே ரெடி. இதை நான் வண்டியில பிக்ஸ் பண்ணிட்டா என் ஜாப் ஓவர். அண்ணே 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 நான் இதை மாட்டுறேன். யாராவது வராங்களான்னு பார்த்து. இங்க வரவங்க பாக்குறேன். ஐயோ குதிச்சிட்டா. இந்த பாம்பு, அந்த பாம்பு வைக்கிற பாவத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன். ஐயோ அண்ணா இது காதல் பாம்புண்ணே. என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு அவளை சொல்ல வைக்கிற பாம்பு. ஐயோ, எந்த பாம்பா இருந்தாலும் அதை வைக்கிறதுக்கு நான் துணையா இருக்க மாட்டேன். சாந்தமா இங்க நின்று நான் சைட் அடிச்சிட்டு இருக்கிறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. வேணா அந்த பண்ணியை கூட கூட்டி போ. மருதி வெடி கூட யூஸ் பண்ணிக்க. உங்களை கூட்டிட்டு வந்ததே வேஸ்ட். டேய், நீயாவது வர போறியா இல்லையா? சாரி, இந்த நிமிஷத்துல இருந்து அண்ணனுக்கு நான் சீசன் ஆயிட்டேன். மட்டும் தானே? ஏன் சிசியா கம்முடா. குருவே, குரு சொல்றது சிசியம் கேட்கணும்ல? அம்மா அதானே குருத்துருமா? என்னடா அது? தெரியலையே. செத்து போயிடுறே. செத்து போயிடுறா. நீங்க எல்லாம் எதுக்குடா வாழ்ற? ட்ரெயின் கிஸ்ரா, ட்ரெயின் கிஸ். இங்க நான் ஒண்ணு குடுக்குறேன். இது அப்படியே கேட்ச் பண்ணி கொண்டு போய் அங்க ஒரு பொண்ணு வருதுல்ல, அது கிட்ட குடு. அது பதிலுக்கு ஒண்ணு குடு. அத அப்படியே வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடு. என்ன?
கேட்ச் கேட்ச் அப்படியே எடுத்து ஓடுறேன். கமான் 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 கமான். டேய் என்ன வாங்கிட்டாளா? வாங்கிட்டா. டேய் இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப ஃபாஸ்டா. ஆமாமா. பதிலுக்கு அவ ஏதாவது கொடுத்தாளா? கொடுத்தா. கொடுத்தாளா? ஆ. எங்க கொண்டடா? இந்தாங்க. ஏன்டா ஜென்மச்சனி முடிச்ச நாயே, மூஞ்சிக்கு முன்னால செருப்பியாடா காட்டுற? அவதானே கொடுத்தா. அவ கொடுத்தாளா இல்ல நீ எடுத்துட்டு வந்தியா? இல்ல, நான் டேய், தான் நீ கொடுத்தேன். கிரிமினல் ஆச்சே, நீ எடுத்துட்டு போ. போடா. என்ன, வாங்கிட்டு நல்லா இருக்கேன். போடா கீழ. டேய் அந்த பொண்ணு பையோட வெளிய வருவா. கபால்னு ஒரே அமுக்கு. அந்த பைய புடிங்கிட்டு அப்படியே ஓடணும். உண்மையிலேயே திருடிட்டு ஓடுவீங்களே, அந்த ஓட்ட ஓடக்கூடாது. ஒரு மனுஷன் பின்னால ஓடி வந்து கப்புன்னு புடிக்க ரேஞ்சுக்கு ஓடணும். Okay, sir. நான்சென்ஸ். ஓகே பாஸ், இந்த நேரத்துல சொல்லுங்கடா. ஓகே பாஸ். அது எப்படி பையோட வருவான்னு கன்ஃபார்மா சொல்றீங்க? நான் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஐடியா கொடுக்குறேன். இது மாடர்ன் சொசைட்டி. ஹேண்ட்பேக் இல்லாம பிச்சைக்காரி கூட வெளியே வர்றது இல்லடா. ஓகே பிரதர்? ஓகே. அப்புறம் மிஸ்டர் நாதன், ஒரு முக்கியமான விஷயம். என்னதான் காசு கொடுத்தாலும் மூக்குக்கு மேல சாலிடா நச்சு நச்சு 4 அடி கொடுத்தா எவனுக்கு கோவம் வரத்தான் செய்யும். அவன் திருப்பி அடிச்சான்னா நீங்க க்ளோஸ். திருப்பி அடிப்பாங்களா? சம்டைம்ஸ். அதான் சம்டைம்ஸ்ன்றாங்களே. அப்ப நான் கிளம்பட்டுமா? அண்ணே ஆமாம் பிரதர், ஃபைட் எல்லாம் ஹீரோ தான் பண்ணணும். அதான் லாஜிக். என்னண்ணே ஐடியா கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க. எல்லா சீன்லயும் இருந்திருக்கீங்க. ஃபைட் முடியற வரைக்கும் இருக்க வேணாமா? அப்போ ஒரு கண்டிஷன். ம். உங்க காதல் சக்சஸ் ஆகி உனக்கு கல்யாணம் நடக்கும்ல, அப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் வைப்பாங்கல்ல, அந்த ரூமுக்குள்ள பாலும் பழத்துக்கு பதிலா நானே இவனு ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிட்டுமா? இப்ப சாக்கா இருக்குல்ல, அதான் சில சீன்ல நாங்க அவாய்ட் ஆகிரணும். அப்பதாப்பா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அபி சார், யாருங்க? நீங்க தான். என்ன யாருமே அப்படி கூப்பிட்டது இல்ல. நாங்க போடா போ. கூப்பிட்டோம். இது எக்ஸ்ட்ரா அடிச்சிடாதீங்க. மேல தப்பி தவறி கை பட்டுது. ஓ மை காட். வரா. டேய் அப்படியே திரும்புடா. இந்த பொண்ணுதான். சூப்பர் ஃபிகர்ப்பா. நல்லா இருக்காளா? நல்லா இருக்காளா? பையன் மட்டும் இல்ல, பார்ட்டியை தூக்கிட்டு ஓடி வந்துடும். தாலியா மேடம், பேக்க பிடிங்கிட்டு போயிட்டாங்களா? திருட்டு பசங்க. அந்த பேக் தானே? டோ மாதிரி நான் இருக்கேன். I'll bring it. நான் கொண்டு வரேன். இதோ வரேன். ஏய், அந்த பேக். டேய் பேக்கல பிடிங்கிட்டு ஓடுறீங்க. இந்தப்பா. புடா பேக். நான் உன்னை அடிச்சல வாங்கணும். சாரிப்பா, மறந்துட்டேன். குனிடா. ஏண்டா கேட்க கால்ல நினைச்சீங்களா? தலைவா, பாத்தாடி தலைவா, வலிக்கு தலைவா. ஐயோ, துட்டு விட்டு அடிக்கிறானே. டேய் இப்போ நான் உன்னை எட்டி உதப்பேன். சினிமால வர மாதிரி காத்துல பல்ட்டி அடிச்சிட்டு போ. உன் மேல சத்தியம் எனக்கு அதெல்லாம் தெரியாது தலைவா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. டேய் காரியத்தை கெடுக்காதடா. சண்டை போடுற மாதிரி நடி. ஐயோ நல்ல முடியாதுப்பா. டேய் என்னையாவது அடிடா. கொஞ்சம் எழுந்துரு. யோ, சோறு தானே திங்கற? சில சமயம் சப்பாத்தி கூட சாப்பிடும் மேடம். வெக்கமா இல்ல? அவன் போட்டு அப்படி அடிக்கிறான், நீ வந்து கால விடுற. 500 ரூபாய் கொடுத்துருக்காரு. நான் 2000 ரூபாய் கொடுத்தா? நிஜமா? சத்தியமா? சத்தியமா 2001 கொடுக்குறேன். இப்ப பாரு இன்னைக்கு அவனை. அட பாய்ங்களா, ஏன்டா அப்படி அடிக்கிறீங்க? கோச்சுக்கா தலைவா, நீ 500 ரூபாய் தானே கொடுத்த. அந்த மாதிரி 2000 ரூபாய் தரேனாங்களே. அதுக்கு நிஜமாவே அடிக்கிறதா? தலைவா, அந்த மாதிரி 2000 ரூபாய் தராங்கல்ல, ஆளுக்கு 1000 ரூபாய் பாதியா பிரிச்சுப்போம். அடி வாங்கினி. கணக்கு தப்பா சொல்றல. நீ 3 பேர் இருக்கல, ஆளுக்கு 1000 ரூபாய் 5000 ரூபாய் அதுல 10,000 கூட ஆகும். ஏன்டா திருநெல்வேலிக்கு அல்வா கொடுக்குறீங்களா? என்னடா